வணக்கம். ஒரு நியூமேட்டிக் சிலிண்டரை பிரித்தல் மற்றும் அசெம்பிள் செய்தல் என்ற இந்த அமர்விற்கு வரவேற்கிறோம். இந்த அமர்வின் இறுதியில் நீங்கள் நியூமேட்டிக் சிலிண்டரை பிரிக்கும் மற்றும் அசெம்பிள் செய்யும் நடைமுறை பற்றி விவரிக்கவும், அனைத்து பரிசோதனை நடைமுறைகளை பட்டியலிடவும், நியூமேட்டிக் சிலிண்டரில் காணப்படும் புகார்களையும் அதனை சரி செய்யும் முறைகளையும் அடையாளம் கண்டறியவும் முடியும். இப்போது சிங்கிள் மற்றும் டபுள் ஆக்டிங் நியூமேட்டிக் சிலிண்டரை எப்படி பிரிப்பது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் நேரமாகும். சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டரை முதலில் பிரிக்கும் போது சிலிண்டரிலிருந்து அழுத்தப்பட்ட ஏர் லைன்களை துண்டிக்கிறோம் மற்றும் சரியான திருப்புள்ளியை பயன்படுத்தி சிலிண்டர் கவர் மற்றும் போர்ட் லைன்கள் பிரிக்கப்பட வேண்டும். ஸ்ட்ராப் ரெஞ்ச் அல்லது சாஃப்ட் ஜா ரெஞ்ச் உபயோகித்து வரிக்கீறல் கொண்ட பரப்பில் பிஸ்டன் ராடை பிடித்து செல்ஃப் லாக்கிங் நட், ஓரிங், மற்றும் பிஸ்டனை நீக்கி அகற்ற வேண்டும். டபுள் ஆக்டிங் சிலிண்டரை பிரித்தெடுக்க ஸ்ட்ராப் ரெஞ்ச் அல்லது சாஃப்ட் ஜா ரெஞ்ச் உபயோகித்து பிஸ்டன் ராடை பிடித்துக்கொண்டு நட் மற்றும் வாஷர்களை அகற்றி எடுத்து வைக்கவும். அழுத்தப்பட்ட காற்று குழாய் லைன்களின் இணைப்பை துண்டிப்பதற்கு முன் சிலிண்டர் கவர் மற்றும் போர்ட் பாதைகள் பிரித்தெடுக்கப்படுகின்றன. இப்போது நியூமேட்டிக் சிலிண்டரை மறு அசெம்பிள் செய்யும் நடைமுறை பற்றி பார்க்கவும். முன்புற முனை மூடியிலிருந்து நியூமேட்டிக் சிலிண்டரை அசெம்பிள் செய்ய தொடங்கவும். ராட் வைப்பர் சீலை காடியில் சரியாக பொருத்தவும். முன்புற முனையின் மூடியில் புதிய ஓ-ரிங்கை நிறுவவும். முன்புற பேரிங் புஷ்ஷை மெதுவாக காடியில் பொருத்தவும். வேகத்தை சரி செய்யும் ஸ்க்ரூக்களை பரிசோதிக்கவும். அடுத்து பின்புற முனை மூடியை அசெம்பிள் செய்ய தொடங்கவும்.
பேரிங் புஷ்ஷை மெதுவாக காடியில் பொருத்தவும். பின்புற முனையின் மூடியில் புதிய ஓ-ரிங்கை நிறுவவும். வேகத்தை சரி செய்யும் ஸ்க்ரூக்களை பரிசோதிக்கவும். இப்பொழுது முன்புற முனை மற்றும் பின்புற முனை இரண்டு மூடிகளுமே அடுத்து அசெம்பிள் செய்ய தயாராக உள்ளன. அடுத்து பிஸ்டன் ராடு தொகுதியை எப்படி அசெம்பிள் செய்வது என்று பார்க்கலாம். அதற்கு முன் பிஸ்டன் ராடில் வெட்டு விளிம்புகள் அல்லது உலோக பிசிறுகள் எதுவும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்யவும். புதிய பிஸ்டன் யூ-கப் சீல்கள் இரண்டையும் பிஸ்டனில் அசெம்பிள் செய்யவும். பிஸ்டனின் ரப்பர் முகம் ராடு மற்றும் பேரிங்கை நோக்கி இருப்பதை உறுதி செய்யவும். பிஸ்டனை சுற்றி தேய்மான பட்டையை குறிப்பாக இரண்டு பிஸ்டன் யூ-கப் சீல்களுக்கு இடையே நிறுவவும் அல்லது வைக்கவும். முன்புற முனை மூடி, பின்புற முனை மூடி, சிலிண்டர் டியூப் ஐடி அதாவது டபுள் ஆக்டிங் எனில் பிஸ்டன் விளிம்பை சுற்றி இடவும் மற்றும் பிஸ்டன் ராடின் செயல்படும் பகுதி ஆகிய இடங்களில் பிஸ்டன் யூ-கப் சீல்களை சுற்றி முழுமையாக லேசாக கிரீஸ் தடவவும். இப்போது சிலிண்டர் டியூபை பின்புற மற்றும் முன்புற முனை மூடிகளுடன் அசெம்பிள் செய்யலாம். பேரிங் புஷ்ஷை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு பிஸ்டன் ராடை சிலிண்டர் டியூபுக்குள் சரியாக செல்லுமாறு மெதுவாக உள்ளே தள்ளவும். சிலிண்டர் டியூப் வழியாக பிஸ்டனை பாதி அளவு தள்ளி அப்படியே விட்டுவிடவும். முன்புற முனை மூடியின் விளிம்பிலுள்ள சிலிண்டரின் முன்புற பகுதியை ஓ-ரிங்கிற்கு நெருக்கமாக வைத்து நன்கு இறுக்கவும். அதேபோல பின்புற முனை மூடியை சிலிண்டரின் மற்றொரு பக்கத்தில் ஓ-ரிங்கிற்கு நெருக்கமாக வைத்து பிஸ்டன் ராடு மற்றும் சிலிண்டர் இரண்டும் அங்கு உள்ள காடியில் நன்கு பொருந்தும் வரை உறுதியாக அழுத்தவும். இப்பொழுது டை ராடுகள் மற்றும் டை ராடு நட்டுகள் ஆகியவற்றை பொருத்த வேண்டும். பிறகு நட்களை ஒன்றுக்கொன்று மாற்றி மாற்றி சம அளவில் முடிந்த அளவு நன்கு இறுக்கவும். ஆக்சசரி பொருட்களையும் காற்று குழாய்களையும் சிலிண்டருடன் மீண்டும் இணைக்கவும். சிலிண்டரை இயந்திரத்தில் மீண்டும் பொருத்தி காற்று மற்றும் மின் இணைப்புகளை இணைக்கவும். சிலிண்டர் சரியாக செயல்படுகிறதா என பரிசோதிக்கவும். இப்போது நியூமேட்டிக் சிலிண்டரை மறு அசெம்பிள் செய்யும் நடைமுறை பற்றி அறிந்து கொண்டீர்கள். அடுத்து நியூமேட்டிக் சிலிண்டரை பரிசோதிக்கும் செயல்முறை பற்றி பார்க்கலாம். முன்புற முனை மூடியின் மீதுள்ள இன்லெட் போர்ட் மீது காற்றை செலுத்தவும். பிரஷ் மூலம் சோப்பு நீர் கரைசலை எடுத்து கசிவு உள்ளதா என்று பரிசோதிக்கவும். சிலிண்டரை நீரில் மூழ்க வைக்க கூடாது. முழுமையாக நீட்டப்பட்டுள்ள ஸ்பீட் ஃபிட்டிங் மற்றும் பிஸ்டன் ராடில் காற்றை செலுத்திக் கொண்டே ஸ்பீட் ஃபிட்டிங்கில் உள்ள காற்று பாதையை திறந்து பிஸ்டன் பின்புற மூடிக்கு நகர்கிறதா என்பதை கவனிக்கவும். முன்புற மூடி சரி செய்யும் ஸ்க்ரூ, முன்புற மூடி பிஸ்டன் ராடு சீல், பின்புற மூடி சரி செய்யும் ஸ்க்ரூ மற்றும் அருகிலுள்ள போர்ட்டுகள் கொடுக்கப்பட்டிருந்தால் ஸ்பீட் ஃபிட்டிங் மற்றும் முன்புற முனை மூடிக்கு இடையிலுள்ள குழாய், சிலிண்டரின் இரண்டு முனைகளிலும் உள்ள மூடி கேஸ்கட்டுகள் மற்றும் ஸ்பீட் ஃபிட்டிங் எக்ஸாஸ்ட் போர்ட் ஆகியவற்றில் கசிவு இருக்கிறதா என்று பரிசோதிக்கவும். ஏதேனும் கசிவுகள் இருந்தால் அதை பழுது பார்த்து மீண்டும் பரிசோதிக்கவும். இறுதியாக நியூமேட்டிக் சிலிண்டரில் ஏதேனும் புகார்கள் இருக்கின்றதா என்று ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்கவும். சிலிண்டர் டியூபின் உட்புற பரப்பை ஆய்வு செய்து ஐடி தேய்மானம் அடைந்திருந்தாலோ அல்லது உட்புற பரப்பில் ஆழமான கீறல்கள் அல்லது பள்ளங்கள் இருந்தாலோ அதை மாற்றவும். சிலிண்டர் டியூப் மற்றும் ராடு சீல் ஆகியவற்றில் துரு அல்லது சேதம் ஏதாவது உள்ளதா என்று எப்போதும் பரிசோதிக்கவும்.
ஏனெனில் இவை தேய்மானம் அடைவதற்கு அதிக வாய்ப்புள்ள பகுதிகளாகும். நிறைய துரு அல்லது சேதம் இருந்தால் முழு சிலிண்டரையும் அதன் பொருத்தும் பாகங்களையும் நீங்கள் மாற்ற வேண்டும். வெளிப்புற காற்று சிலிண்டரின் மேற்பரப்பில் அல்லது பொருத்தும் சட்டத்தில் தூசி எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்யவும். நியூமேட்டிக் அமைப்பில் ஏதேனும் தொந்தரவு அல்லது பிழை இருப்பதை நீங்கள் கண்டறியும் போது அது ஏற்படுவதற்கான சாத்தியமான காரணங்கள் மற்றும் அதை சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் பற்றி நாம் காணலாம். இயந்திரம் வேலை செய்கிறது, ஆனால் மெதுவாக இயங்குவதன் காரணமாக அதன் செயல்திறன் பலவீனமாக உள்ளது. காற்று கசிவு. வால்வு இணைக்கப்பட்டுள்ளது, ஆனால் துவாரத்தின் துளையிலிருந்து காற்று வெளியேறுகிறது. பிஸ்டனிலிருந்து காற்று வெளியேறுகிறது. வால்வு கசிவுகள். சொலனாய்டு காயில் பழுது. ஒரு நியூமேட்டிக் சிலிண்டரை பிரித்தல் மற்றும் அசெம்பிள் செய்தல் என்ற இந்த அமர்வின் இறுதி பகுதியை அடைந்துள்ளோம். இப்போது நீங்கள் நியூமேட்டிக் சிலிண்டரை பிரிக்கும் மற்றும் அசெம்பிள் செய்யும் நடைமுறை பற்றி விவரிக்கவும், அனைத்து பரிசோதனை நடைமுறைகளை பட்டியலிடவும், நியூமேட்டிக் சிலிண்டரில் காணப்படும் புகார்களையும் அதனை சரி செய்யும் முறைகளையும் அடையாளம் கண்டறியவும் அறிந்திருக்க வேண்டும்.